இது நிதியமைச்சருடைய 8வது பட்ஜெட். ஆனால் வறியவருக்கு, விவசாயிகளுக்கு, மாற்று பாலினத்தவருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு, சிறுபான்மையினருக்கு, மிக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எட்டாக்கனி பட்ஜெட். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், not a drop to drink. கால்ரஜின் புகழ்பெற்ற வரிகள். சுற்றிலும் தண்ணீர், ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், ஓய்தல் செய்யோம், தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் எத்தனை கோரிக்கைகளை விடுத்திருப்பார். ஆனால் சுற்றிலும் தண்ணீர், எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்னும் அளவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு, பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வாரி இறைத்துவிட்டு எங்களுக்கு கையை விரித்திருப்பதால் இது பாராமுக பட்ஜெட், இது பாரபட்ச பட்ஜெட். சமீபத்திலே ஒன்றிய அமைச்சர் ஒருவர், எங்களுடைய வரியை நாங்கள் அதிகமாக வழங்குகின்றோம், எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார். அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு PM ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட 2152 கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா? அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா? நினைத்து பாருங்கள். நீங்கள் 2014 இருந்து 2023 வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து 6,23,000 கோடி இதுதான் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ், மற்ற இது பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு திரும்பி தமிழ்நாட்டுக்கு 6,96,000 கோடி இந்த 2014 இருந்து 2023 வருஷத்தை திருப்பி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி 1996-97 அந்த வருஷத்துல காங்கிரஸ் பீரியட், அந்த பீரியட்ல 81,645 கோடி ஸ்டேட்ஸுக்காக கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்கு. அந்த பெண்டிங் எல்லாத்தையும் இவங்க இப்ப கிளியர் பண்ணாங்க மோடி அரசாங்கம். அதுல தமிழ்நாட்டுடைய ஷேர் 3,225 கோடி இது போன வருஷம் செட்டில் பண்ணிருக்காங்க. இதை தவிர நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 57,557 கோடி தமிழ்நாட்டிலேருந்து செஸ், சர்சார்ஜ் இது மூலம் வசூல் பண்ணிருக்காங்க. அது அப்படியே தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த 57,557 கோடியும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11,37,965 கோடி நேஷனல் ஹைவேஸ் அதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு, 11,116 கோடி எஜுகேஷன் இதுக்கு, அதை தவிர 4,839 கோடி பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாக்கு, 3,637 கோடி ரூரல் இதுக்கு. இதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்க. இதை பிரிச்சு கொடுக்கும்போது இவங்க மத்திய அரசாங்கம், ஓ இது தமிழ்நாடா, சரி குறைச்சிருப்பான், அங்க உத்தரப்பிரதேஷ் அதிகமாக கூட பண்ண முடியாது. இது எல்லாமே கைடட் பை அந்த கைட்லைன்ஸ் 15th ஃபைனான்ஸ் கமிஷன். 15th ஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் 1952 ஆரம்பிச்சுல இருந்து ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன ஃபண்ட்ஸ் எவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு கொடுக்க முடியும் அதை இவங்க கொடுக்கறாங்க. அது எந்த விதத்திலும் மாற்றி செய்ய முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் they are totally governed by ஃபைனான்ஸ் கமிஷன் கைட்லைன். இப்போ 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் ஏப்ரல் 1, 2026 இருந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட் அபிஷியல் எல்லாரோடையும் இவங்க கலந்து பேசுறாங்க. யாரு? 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த கமிட்டி மெம்பர், சேர்மன் எல்லாரும். அதுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்க, இதுவரைக்கும் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் கீழே சென்ட்ரல்ல இருந்து வர ஃபண்ட்ஸ் 41% சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி கொடுக்குறாங்க ஸ்டேட்ஸுக்கு. கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு கொடுக்கலாம் அதில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ தமிழ்நாடு என்ன சொன்னாங்க, 41 போராது 50% எங்களுக்கு ஏற்றி கொடுங்க. எங்களுக்குன்னா மொத்த எல்லா ஸ்டேட்டுக்கும் 16வது ஃபைனான்ஸ் கமிஷன்ல 41% பதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாதிக்கு பாதி அப்படியே கொடுங்க அப்படிங்கிறாங்க. கொடுக்கலாம். இதை தவிர அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 41% 16 எல்லா ஸ்டேட்டுக்கு யூனியன் டெரிட்டரி பிரித்து கொடுக்குறோம். பிரித்து கொடுக்கும்பொழுது என்ன பேசிஸை பிரித்து கொடுக்குறோம்? ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்டுடைய ஜனத்தொகை, ஸ்டேட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் எந்த ஸ்டேட் அதிகமாக வருது வாங்குறாங்க. மகாராஷ்டிரா அப்படின்னா மகாராஷ்டிரா பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு, இந்த டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்கோர் கொடுக்கறச்ச அதை பேஸ் பண்ணி இந்த 16 ஃபேக்டரை பேஸ் பண்ணி பிரித்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது 15th ஃபைனான்ஸ் கமிஷன் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உத்தரப்பிரதேஷ் அதுக்கு 12% என்னமா வருது, மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் 99.6,
வெஸ்ட் பெங்காலுக்கு 8.5 என்னமா வருது. அந்த வெஸ்ட் பெங்கால் 15 வருஷம் ஆயிப்போ மமதா பானர்ஜி தான் அவங்களை அள்ளி கொடுத்தாங்களா? இல்ல. தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் ஓர வஞ்சனியா இல்ல. 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ் 6 ஃபேக்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி இப்ப சொன்னேன். எக்காலஜி, ஃபாரஸ்ட் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு, பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு, பாப்புலேஷன் என்ன பேசிஸ் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த 6 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த வெயிட்டேஜ் பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு 4.5% 4.5% தான். வேற வெஸ்ட் பெங்காலுக்கு 8.5 என்னமோ வருது. ஆனால் வெஸ்ட் பெங்கால் இட் இஸ் நாட் ரூல்டு பை பிஜேபி. அதனால இவங்க சொல்றது பிஜேபி ரூல் பண்ற ஸ்டேட்டுக்கு அதிகமாக கொடுக்கறாங்கிறது தவறான ஒரு புரிதல், தவறான கண்ணோட்டத்தில் இதை சொல்றாங்க. அதே மாதிரி நிவாரண நிதி எங்களுக்கு கொடுக்கவில்லை, ஒழுங்காய் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இல்ல, அதுலயும் தவறு. என்ன அப்படின்னா நிவாரண நிதி எப்படி கொடுக்குறாங்கன்னா 2 ஃபண்ட் இருக்குங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். இந்த 2 ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பாக்குறச்ச இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல 83,118 கோடி 2020-25 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு? தமிழ்நாட்டுக்கா? இல்ல, எல்லா ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து 83,118 கோடி. அதுல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு வரும் கொடுக்கும். அதுல எப்படி கொடுக்கறாங்கன்னா அந்த ஸ்டேட்டுடைய பாஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி பண்ணிருக்காங்க, பாப்புலேஷன் எப்படி இருக்கு, அந்த இதுல வந்து எந்த அடிக்கடி டிசாஸ்டர் எப்படி வருது, அதாவது வெள்ளம், எர்த்குவேக், டிராட், இதெல்லாமே எந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி இருக்கு, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவங்க முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு இவ்வளவு ஆயிடுத்தா, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுப்போம், ஆந்திராவா இவ்வளவு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கறச்ச இவங்க லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் இந்த மகாராஷ்டிரா அந்த இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. தமிழ்நாடு, கேரளா இவங்களுக்கு கம்மியா இருந்திருக்கு. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இவங்களுக்கெல்லாம் அலோகேஷன் அதிகமா போயிருக்கு. 12,978 கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு, மத்திய பிரதேசுக்கு 7,704 கோடி. ஆனால் தமிழ்நாடு, ஆந்திரா கம்மியா இருக்கு. ஏன் சார் கம்மியா இருக்கு? இதுவும் இதே தான். இந்த மாதிரி வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு டிசாஸ்டர் நடக்கிறது அதை பொறுத்து தான். 2வது SDRF, அதுல என்ன இருக்கும் அந்த ஃபண்டு ஸ்டேட்டுடைய ஃபண்டு இல்ல, இது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கிற ஃபண்டு இல்ல. 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, மீதி 25% தான் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும். இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் இருக்கிற ஃபண்டு பூரா ஆயிடுத்து அப்படின்னால் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஆந்திரா என்ன பண்ணலாம், கர்நாடகா என்ன பண்ணலாம்னா எங்களுக்கு நீங்க அலாட் பண்ண எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இதுக்கு இதுதான் நாங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணிருக்கோம், இந்த மாதிரி இதுக்கு கொடுத்துருக்கோம், எனக்கு இனிமேல் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலிருந்து கொடுங்க அப்படிம்பாங்க. இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அவுட் அண்ட் அவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்றது. அவங்க கலெக்ட் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் அதுல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு 1,05,000 கோடி 2019 இருந்து 2024 முடிய. இதுல இருந்து எப்ப எடுப்பாங்கன்னா ஸ்டேட், அந்தந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் உங்களுக்கு அலாட் பண்ணதை முடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு சொல்லலாம், கொடுப்போம். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, ஃபுல்லா முடிவதற்கு வெயிட் பண்ண வேண்டாம், 50% நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் செலவு பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு சொல்லிடுங்க, நாங்க நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப இவ்வளவு கோடி இருக்க எல்லாமே கொடுத்துருவீங்களா? இல்ல. இப்ப 2019-20 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டும் மொத்தமா 47,284 கோடி நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது 12,862 கோடி. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 27.2%. இந்த மாதிரி 2022-23 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா ஸ்டேட்டும் 10,596 கோடி கேட்டிருக்காங்க. எதுல இருந்து? நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த ஸ்டேட்டுக்கு அலாட் பண்ண ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் செலவு பண்ணிட்டோம். இவங்க கொடுத்திருக்கிறது 1,429 கோடி தான் இவங்க கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எவ்வளவு? 13.5%. ஸோ இது எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓர வஞ்சனை பண்ணவில்லை. இதை இவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்.